என் பேர் சிவகுமார் என்ற ருத்ரபாபு. நாங்கள் சிவபக்த சேனா ஆன்மீக பகுத்தறிவு அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது திண்டுக்கல்ல இருந்து இப்போ செயல்பட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சு அந்த சிவாலயங்களெல்லாம் ஒரே ஒரு எத்தனை கோயில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லிங்க்கில் கொண்டு வரோம். ஒரே குடையின் கீழே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை ஒன்றா இணைச்சிட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய களப்பணி. அவரால் பாதிக்கப்பட்ட அவருடைய ரசிகர், இறந்து போன ஒரு ரசிகர், ஒரு கண் பார்வையற்ற தாய், அந்த தாயை அவர் தத்தெடுத்துக்கிட்டா, தாவேகா தத்தெடுத்துக்கிட்டோம், விஜய் தத்தெடுக்க வேணாம். அவங்களுடைய விஜய் மக்கள் மன்றம் ஆல்ரெடி செயல்பட்டு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுல இந்த மாதிரியாக இப்ப யாருக்கும் ஆதரவு இல்லாதவங்க இறந்து போயிருக்காங்க. இவரை பார்க்க வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் அந்த பணம் மட்டுமே தீர்வாகாது இல்ல. இப்ப அந்த அம்மாவுக்கு இந்த பணம் மட்டுமே தீர்வாயிருமா? அதான் கேள்வி. அப்ப நல்ல தீர்வை கொடுக்குறா ஒரு மாற்று அரசியல். ஒருவேளை தத்தெடுத்துட்டா கட்சி ஜெயிச்சிருமா சார்? இல்ல தத்தெடுத்துட்டா கட்சி ஜெயிக்குமாங்கிறது இல்ல. ஆனா அவர் நான் மாற்று அரசியலை கொடுக்குறேன், இந்த மக்களுக்கான அரசியலை கொடுக்குறேன், இந்த மக்களுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவருடைய அமைப்பை சேர்ந்த ஒரு நபர், நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது, கண் பார்வையற்ற அந்த தாய்க்கு அந்த பையன் தானே ஆதரவா இருந்திருப்பான். அப்படி ஒருத்தர் தாவேக்கால இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கலாம். அந்த கட்சி ஜெயிக்குதா ஜெயிக்கலையாங்கிறத மக்களே முடிவு பண்ணட்டும். இப்ப 50 லட்சம் அந்த பொம்பளைக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்குமே சார். அதெல்லாம் சின்ன 50 லட்ச ரூபா கிடைச்சா அந்த பையனுக்கு ஈக்குவலா வந்துருமா? அந்த 50 லட்ச ரூபா தத்தெடுக்கல சார். தத்தெடுக்க பதில் 50 லட்சம் இருக்குல்ல உங்களுக்கு. அந்த 50 லட்ச ரூபா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கண் பார்வை இல்லாத தாயை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த 50 லட்ச ரூபா கண்ணுக்கு தெரியுமா இல்லையா? எங்க தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார், நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் நான் பர்சனலா தத்தெடுக்க போறேன். நம்ம வாழ்க்கை முழுசும் நான் இவங்களோட பயணிக்க போறேன். இந்த உறவுகள் ஏதோ நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது எங்க தலைமையோ தமிழக வெட்டிக்கிழமோ கிடையாது. வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம். தமிழக தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம்.